ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம காவேரி விஜய் கிட்ட மனசு விட்டு பேசினா சரியாயிடும்னு தெரிஞ்சும் பேச முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் உள்ள வராருன்னு தெரிஞ்சதும் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ விஜய் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எழுப்புறதுக்காக யார்கிட்டயோ போன்ல பேசுற மாதிரி, காவேரி தான்டா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன், அது பார்த்துருக்கா, நான் வச்ச இடத்துல இல்லை, போன்லயும் அப்பப்ப பேசிட்டு தான் இருந்தோம், என்ன ஒழுங்கா பேசிக்க முடியல, ஆனா அதுக்கே பொசசிவ்ல அவ என்ன பண்றோன்னு தெரியாம எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. யாருங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு டக்குன்னு காவிரி எந்திரிக்கவும், அவங்க படுற கோவத்தை பார்த்துட்டு, இரு இரு இரு, நான் யார்கிட்டயும் போன்லாம் பேசல, உன்னை எழுப்புறதுக்காக, நீ நடிக்கிறேன்னு தெரிஞ்சு எழுப்புறதுக்காக தான் நான் பேசுற மாதிரி நடிச்சேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான், ஆமா அது என்ன லெட்டர் கதை, நான் லெட்டர்லாம் ஒன்றும் பார்க்கலையே, நானா படித்தேன் எடுத்தேன்னு நீங்களா முடிவு பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் சொல்றாரு, நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன், ஃபோன் பண்ணேன், ஊன்றது தவிர நீ எதுவுமே பேசலை அப்படிங்களா, அதெல்லாம் நான் பண்ணவே இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி யோசிக்கிறாங்க, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், ஒருவேளை அந்த லெட்டரை ராகினி எடுத்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சு விஜய் கிட்ட சொல்ல, கண்டிப்பா அதான் நடந்திருக்கும்னு இப்ப ரெண்டு பேருமே ராகினி கிட்ட வந்து கேக்குறாங்க. அவங்க ஒழுங்கா பதில் சொல்லவும் கழுத்தை நெரிக்கிறாங்க காவேரி. இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி